ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாத்ரி vlogs 2025. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய சேமியா ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நாங்கள் வறுத்த சேமியா பேக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 180 கிராம் சேமியா பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேமியா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு அது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒன்றரை வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதக்கிட்டு ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இது கூடவே ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். மீடியம் சைஸுன்றதுனால இது வந்து 2ஆக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். குக்கிங்கில் நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் தான் இருக்கும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபன் அல்லது டின்னருக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். தக்காளி ஆட் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். கரம் மசாலா ஆட் பண்ணும் போது நம்மளோட சேமியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளெயினான சேமியாவாக இல்லாமல் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா வந்துட்டு அந்த மசாலாவோட பைண்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 டம்ளர் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சேமியா பிராண்டுக்குமே அந்த சேமியா வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணுன்றதை அந்த பேக்கெட் பின்னாடியே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த எந்த பேக்கெட் வாங்குறீங்களோ சேமியா பேக்கெட்டில் பின்னாடி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டல் குறைச்சலோடு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா கொதித்து வரும் தண்ணி. அப்போது நம்மளோட சேமியாவை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேமியா அந்த தண்ணி எல்லாத்துலேயுமே நல்லா வெந்து தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வரணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துடும். ஸோ லைட்டாக கிண்டி விட்டுட்டு கடாயை நீங்கள் க்ளோஸ் பண்ணி கூட வச்சிடலாம். சேமியாவை நீங்கள் தண்ணியில் வேகிறதுக்கு போட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்மிலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற வெசலுக்கு ஏற்ற மாதிரி அடியில் அடி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாம் சுண்டி சேமியா வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ட்ரையாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஃபைனல் அவுட்கம் சேமியா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ரொம்பவே ஒட்டாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.